ஏன் மாட்டை மூடுறீங்க மாஸ்டர்? ஏன் மாட்டை மூடுறீங்க? மாடு வந்து வேகும் போது சூட்ல வெளில வந்துடும், அதனால வராத அளவுக்கு மூடி வச்சிடணும். ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். மாதம்பட்டி சிம்பிள் பிரியாணி செய்வது எப்படி? செய்கிறது நம்ம மாதம்பட்டி மாதவன். பாருங்க, வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்காரு. அப்பா, சட்டி கேட்டாலும் இந்த தட்டி ப்ரௌன் கலரில் வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மாதம்பட்டி மாதவன் அண்ணன் வேற இருக்காரு. சட்டி எடுத்து மூடுறது. தக்காளி, தேவையான தக்காளி வெட்டி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 250 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம். 1 கிலோ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காண்டி கேரளாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்கோம். எரும மாட்டுக்கறி சமைக்கிறோம், ஒரு புடி பிடிக்கிறோம். சரி மாஸ்டர், கிண்டிலேயே வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் போல இருக்கு. பார்ப்போம். நம்ம மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு 1 கிலோ அரிசி. 1 கிலோ அரிசியை போட அலசுறதுக்கு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் 1 கிலோ அரிசி எடுத்துட்டீங்களா மாஸ்டர்? அப்புறம் எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? கூட குறை வரும், இருந்தாலும் 1 கிலோ அரிசி அளவு எடுக்கிறீங்களா? ஆமாம். 1 கிலோ அரிசி போட்டாரு. எப்படி மலர்ந்து வருதுன்னு மட்டும் அப்புறம் பார்ப்போம். அவர் அலசிட்டோம், அந்த வேலையை அவர் பார்த்துட்டோம். மாஸ்டர், ப்ரௌன் கலர் இன்னும் வதக்கிக்கிட்டே இருக்கீங்களா? வேற எதுவும் ஆட் பண்ணலையா? தக்காளி போடுறோம். தக்காளி போட போறீங்களா? எத்தனை கிலோ தக்காளி? தக்காளி ஒரு 3 தக்காளி. 3 தக்காளி சேர்த்துருக்காரு. மாஸ்டர் ஏன்ட்ட கேட்கறது தக்காளி வேணுமாண்டு போட்டோம். தக்காளி மறுவலாக மசிஞ்சிருச்சான். நம்ம வதங்கிடுச்சுங்குவோம், மாதம்பட்டில் மசிஞ்சிருச்சுங்கிறாங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்குவோம். மாஸ்டர் ஏதோ கிரீன் கலரில் எடுக்கிறீங்களா? என்ன அது? புதினா. உங்க ஊர்லயும் புதினா தானே? புதினா தான் இருக்காரு. ஆமா, எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு தமிழ்காரங்க சொல்றது எல்லாமே புதினா, இங்கிலீஷ்லயும் புதினா சொல்லுவாங்க. சரி சரி சரிங்க மாஸ்டர், கோவப்படாதீங்க. இந்த குத்துறீங்களா, கிண்டுறீங்களா? உடஞ்சிடாது. அரிசி இது மாதிரி கிண்ணாக்க நம்ம பிரியாணி செய்யறோமா களி செய்யறோமா? இது மாதிரி வந்து நல்லா வதக்கினாதான் அதோட டேஸ்ட் வந்து ஒன்னோட வரும். ஓகே, பாப்போம் மாஸ்டர். இப்பதான் போட்டீங்களா கொத்தமல்லி? மல்லி போட்டீங்களா? இல்ல, இது கொத்தமல்லி. இதுவும் அதுலயே ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டைல்ல போட்டுக்கணும். அப்பதான் அதோடைய டேஸ்ட் வந்து ரைஸ்ல வந்து நல்லா ஏறி சாப்பிடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதம்பட்டி டேஸ்ட் வந்து. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதம்பட்டி மாதவனுக்கு நாங்க ஒரு மாதவன் ஜேக்கப் அப்படிங்கிறவரை போட்டிக்கு வச்சிருக்கோம் நாங்க. பாருங்க, எதுக்கு நெய்யை மேல வச்சிருக்கீங்க? டின்ன போட்டீங்களா இல்லீங்களா? நெய் போட்டாச்சு, கொஞ்சம் மேல வச்சிருக்கீங்க. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னா குக்கிங் முடிஞ்ச பிற்பாடு லைட்டா மேல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கிறோம். சரிங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டுக்கு என்னென்ன சேர்ப்பீங்க? இஞ்சி பூண்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு போட்டா போதும். சரிங்க சரிங்க சரிங்க, கேட்டுக்கிறேன். அப்புறம் எதுக்கு தண்ணி கலக்குறீங்க இஞ்சி பூண்டுல? இதுல வேஸ்டா போயிடு இல்லை, கீழே போட்ட முடியாது. கொஞ்சம் அலசி அதுலேயே ஊற்றி கொடுத்தோம்னா டேஸ்ட் இன்னும் அதிகமா கொடுக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் சொல்லிட்டு அந்த தண்ணியை கலக்குறீங்க சார்? அதான் கேட்டேன் நான், என்ன கலக்குறீங்கன்ட்டு. இதாங்க எருமை மாட்டு கறி. கேரளத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா இறக்குனது. கேரளாக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல, கேரளாக்காரங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதை நம்ம வாங்கிட்டோம். சரி சரி, ஓகே ஓகே. கறி என்ன ஒரு எலும்பு கூட இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா. ஓகே, எத்தனை கிலோ கறிங்க இது? 1 கிலோ கறி. 1 கிலோ கறி இறக்கணும். அப்படியே போட்டு 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ கறியா? 1 கிலோ கறி. ஏன்னா எல்லாருக்கும் பீஸ் கிடைக்கணும்ல. நல்லா சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க. அதனால நிறைய கறி போட்டு நல்லா சமைக்கலாம். ஓகே, இப்போ எருமாட்டு கறி நல்லா உள்ள போட்டாச்சு. நெய் வந்து நல்லா அதிகமா போடுறதுனால அதுக்குள்ளேயே ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்துடும். ஆமா, இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா அப்படியே மாறும். அப்படியே அது முடியும். மூடி வைக்கணுமா? நேரம் மூடி வைக்கணும். ஓகே, மூடி வச்சிருவாங்களா கறி வேகிற வரையும்? ஓகே, உங்க கைக்கு நேரா இருக்கு பாருங்க, அதான் மிளகா பொடி. ஆமா, அண்ணனுக்கு மிளகா பொடி எதுவுமே தெரியல. இவரை வச்சு பிரியாணி சமைக்க போறாரு பாருங்க. அப்படியே நெய்யில அப்படியே பொசுன்னு ஒரு பீஸ் பாருங்க, அப்படியே பஸ் வந்து பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அருமையா இருக்குங்க மாஸ்டர். அப்படியே பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. அந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. அப்படியே தூள் ஆட் பண்றோம். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் தான். கொஞ்சம் காரமா இருக்கணும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப கொஞ்சம் காரமா சாப்பிடுவாங்க பிரியாணிலாம். அதான் நம்ம கோவக்காரர் நம்ம பண்ணலாம். ஆமா, மதுரையில வளர்ந்ததுனால காரம் தான். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆன்டிபயோட்டிக்காண்டி நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துருக்கோம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குல்ல மாஸ்டருக்கு, அதனால கொஞ்சம். கறியை நம்ம வேக வச்சாச்சு. சரிங்களா, ரொம்ப நேரம் வேக வச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போறோம்.
என்ன தண்ணி? ஸ்பிரிட் சாதா வாட்டரா? சாதா வாட்டர். மினரல் வாட்டர் இருந்தா மினரல் வாட்டர் போட்டுக்கலாம். 1.5 2 2 3 ஊத்துனா 2 ஆகி போச்சு. ஓகே. என்ன பண்ணுவோம்? என்னத்துல 4 ஃபுல் ஊற்றுமா? 5 ஜக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்க. என்ன உப்பு இப்படி போட்டுறீங்க? தேவையான அளவு போட்டுக்கணும். நான் மாஸ்டர் இல்லையா, அதனால பார்த்தாலே நாங்க தெரியும். அப்படியே அள்ளி தூக்கி போட்டாலும் அந்த குழம்புல போய் ஒட்டிக்கும். ஓகே. தேவையில்லாத வெளியே பொங்கி வெளில வந்துடும். அரிசி அலசி ஊற வச்சிருந்தது இப்போ இறக்க போகிறோம். இறக்குங்க மாஸ்டர். மாஸ்டர் அரிசியை இறக்கிட்டு இருக்காரு. 1 கிலோ அரிசிங்களா மாஸ்டர்? ரைஸ் போட்டாச்சு பாருங்க. அப்படியே நம்ம மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட். ஆமா 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 ஆமா. மேற்பார்வை. ஒரு உதவியாளர் வந்து எல்லாத்துக்கும் தேவை. அதனாலதான் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போது கூட ஒரு உதவியாளர் தேவை. அவங்க சொன்னாதானே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். என்ன பிரியாணி மாஸ்டர்? மறந்துட்டேன் பேரு. எரும மாட்டு கறி பிரியாணி. ஏன்னா எல்லாத்தையும் மறக்கலாம், நம்ம என்ன செய்யறோங்கிறத மறந்துடக்கூடாது. தான் உருக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நெய்யை உருக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இது நம்ம உருக்குறீங்கன்னா நம்ம போட்ட வகத்தை தானா உருவிடும். ஓகே சரிங்க மாஸ்டர். என்ன எடுக்கிறீங்க? ரகசியமா போறீங்க? சீக்ரெட் மசாலாவா அது? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? லைமா லெமனா? ஆமா, அது தமிழ்ல வந்து லெமன் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து எலுமிச்சம்பழம். ஓகே மாஸ்டர். ஓகே. அப்படிங்க சீக்ரெட்டா போறீங்க. இதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸா உங்க டேஸ்ட்? இது வந்து அந்த எருமாடு மேல வராத அளவுக்கு. ஓகே மாஸ்டர். மூடிடுங்க. மூடிடுங்க. உள்ள அமுங்கிடும். ஓகே மாஸ்டர். சட்டியை மூடிடுங்க. கிண்ட மறந்துட்டாரு. இப்பதான் கிண்டிக்கிட்டு இருக்காரு. கிண்டப்பெல்லாம் கிண்ட மாட்டேன்ட்டாரு. இப்ப கிண்டிக்கிட்டு இருக்காரு. இதை பிடிக்கிறதுக்கு பேனாவை பிடிச்சிருந்தாருன்னா இப்ப என்ன ஆயிருந்திருக்கோம் மாஸ்டர்? ஓ நெய் உருகிடுச்சு பாருங்க. நம்ம தங்கம் உருக்குற மாதிரி ஒரு நெய்யை உருக்கிக்கிட்டு இருக்காரு. அதான் நகை மாஸ்டருக்கும் பிரியாணி மாஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம். ஏதோ உருக்குறாங்கன்ட்டு. மாஸ்டர் தம் போட போறாருன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. என்ன செய்றீங்க மாஸ்டர்? இது தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க. தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க. ஆமா. தயிர் இருக்கா? தயிர் புதுசா இருக்கு, பெருசு இருக்குங்க. ஓகே ஓகே. அப்புறம் பிரிச்சுக்குவோம் மாஸ்டர். வெங்காயம், கொஞ்சம் கேரட் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கிறோம். போட்டிருக்கீங்களா மாஸ்டர்? பச்சை மிளகா போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் உங்கள்கிட்ட இருந்தா எடுத்துக்கங்க. ஸ்பூன் என்கிட்ட இல்லையா? ஸ்டீல்ல தானே. அப்படி இல்ல கடையில போய் வாங்கிக்க. சரிங்க மாஸ்டர். இந்த தயிர் எடுத்து இப்படிதான் போடணும். தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஏன் பெரிய கரண்டி வாங்க சொன்னா, உங்களால எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ட்ரிப் எடுத்து போட்டா முடிஞ்சிடணும். நல்லா கலரணும். இந்த பெரிய கரண்டி வந்து கலரத்துக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் சொன்ன கடையில போய் வாங்கிக்கங்க அப்படின்னு. மாஸ்டருக்கு நிறைய அனுபவம் இருக்கும் பாரு. நிறைய கலந்துருப்பாரு போல. ஏன்னா எல்லா வேலையும் இப்ப பிரியாணி வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சிங்களா, அதனால இந்த மாதிரி ரைத்தா செய்யறதுக்கு டயர்டு கூடாது. பட்டுன்னு செய்யறதுக்கு பெரிய கரண்டி தான் இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா ரெடி ஆயிடுச்சுன்னா பிரியாணி சட்டியை திறக்க போறாரு. எப்படி இருக்கு பாருங்க பிரியாணி. பறக்கும் மாட்டுக்கறி. வா அப்படி தனித்தனியா வந்திருக்கு பாருங்க அரிசி. இப்படிதான் வரணும் அரிசி. இதுதான் தம் பிரியாணி. மாட்டுக்கறி தம் பிரியாணி போட்டிருக்கோம். ஓ சட்டியை திறந்தாச்சு. எடுத்து வைங்க பிரியாணி. ஓ தண்ணி நமக்கு தான். ஓகே வச்சுட்டாங்க. ஓகே நீங்கள் ரைத்தா வச்சுருங்க. ரைத்தா வைங்க மாஸ்டர். அவசரத்தில் ஓகே ஓகே ஓகே. அடுத்த சட்டியை எடுப்போம். வைங்க மாஸ்டர். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே இந்தாங்க. மாஸ்டருக்கு பக்கத்தாப்புலயே இருக்கான். அவரே வச்சுக்கிறாரு. தட்டை கூட எடுத்து கொடுக்கலாம் பாருங்க. என்னதான் மாஸ்டர்
ஓகே, மூடி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சட்டியை காலி பண்ணி கொண்டு பயந்துட்டு மூடி வச்சுட்டாரு. மூடியாச்சு. ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல என்ன சாப்பிடணும், கறியை பாருங்கள், அப்படியே ஜூஸியாக இருக்குது. இது அதுக்கு மேலே, இந்த துண்டு அதுக்கு மேலே ஜூஸியாக இருக்குது. ரைத்தா, முதல்ல நம்ம எப்போதுமே ரைத்தா வச்சு தான் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க, வா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குங்க, வாங்க.